மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது ரெண்டுத்தையும் பற்றி பார்க்கலாம். ஓகே, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் MPLADS. இன்னொன்று 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். இது ரெண்டுத்தையும் பற்றி 20 point Nugund program. 20 point Nugund program is the second Nugund central plan which was launched in July 1975. July 1975ல கொண்டு வரப்பட்டதா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பிளான் இந்திரா காந்திஜி பீரியடில் தான். The program was conceived for coordinated intensive monitoring of a number of schemes implemented by the central and state government. இந்த 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 ப்ரோக்ராம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு. ஓகே, கோஆர்டினேட் அண்ட் இன்டென்சிவ் மானிட்டரிங் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்காண்டி தான் கொண்டு வரப்பட்டது இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. The program was conceived for coordinated intensive monitor of a number of schemes implemented by the central and state government. இந்த பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த பீப்புள். ஓகே, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய இதை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. அண்டர் திஸ் எ த்ரஸ்ட் வாஸ் கிவன் டு ஸ்கீம் ரிலேட்டிங் டு என்ன அப்படின்னா பாவர்ட்டி எலவேஷன், employment generation, rural area, housing, education, family welfare and health, protection of environment and many other schemes having a bearing on the quality of life in rural area. ஓகேவா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து தான் கொண்டு வந்தாங்க. The program was restructured. ஓகே, ஃபஸ்ட்டு 1975ல் கொண்டு வந்த இந்த ப்ரோக்ராம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது. எப்போ மோஸ்ட்லி அப்படின்னா 1982 1986 அந்த பீரியடில் என்ன பண்ணப்படுது, ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது. என்ன ப்ரோக்ராம், 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ ரீஸ்ட்ரக்சர் இன் 1982 அண்ட் 1986. 1982லேயும் 1986லேயும் இந்த ப்ரோக்ராம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது. அந்த ப்ரோக்ராம் நேம் தான் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 86 அப்படின்னு. ஓகே, 86 ஹேஸ் 119 items grouped into 20 points. Okay, 20 points 119 items group பண்ணப்படுது which was related to the improvement in the quality of life. ஒருத்தவங்களுடைய ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை என்ன பண்ணுறது அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான். அமாங் த டோட்டல் ஐட்டம்ஸ். ஓகே, 119 ஐட்டம்ஸில் 54 were 54 ஆர் மானிட்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் எவால்டரி க்ரைட்டீரியா. ஒரு க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் இது மானிட்டர் பண்ணப்படுது. 65 against the pre-search physical target and rest of 20 important items on the monthly basis. எல்லாத்தையும் என்னது அப்படின்னா மானிட்டர் பண்ணுறதா எது அப்படின்னா 20 பாயிண்ட் ப்ரோக்ராமோட இது. ஓகே, அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கலாம். இது டார்கெட் ஆர் ஃபிக்ஸ்டு பை த, இதோட டார்கெட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி அட் த சென்டர். சென்டரில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இன் கன்சல்டேஷன் வித் ய ஸ்டேட். ஓகே, ஸ்டேட் கூட எனக்கு கன்சல்ட் பண்ணி என்ன டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்குள்ளே டார்கெட்டை இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அலகேஷன் ஃபார் த ப்ரோக்ராம் இஸ் டன் அண்டர் த 5-year plans. 5-year plan அப்போது 1986க்கு அந்த டைமில் 5-year plan தான் இல்லையா, அங்கே எவ்வளோ அலகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த 5-year plan யூஸ் பண்ணி இந்த அலகேஷன் இந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ அலகேட் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, இது டிபிபி அதாவது 20 பாயிண்ட் இந்த ப்ரோக்ராம் 86 அப்படிங்கிறது ரீஸ்ட்ரக்சர் அண்ட் ரீநேம் பண்ணப்படுது. எமோஷனல் அப்படின்னா 2006 ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 20 பாயிண்ட் ப்ரோக்ராமை இந்திரா காந்திஜி 1975ல் கொண்டு வராங்க. பாவர்ட்டி எலவேஷன்காண்டியும் பாவர்ட்டி எரடிகேஷன்காண்டியும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்காண்டியும் கொண்டு வராங்க. ரூரல் ஏரியா இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் பீப்புளோடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் 1986ல் மாற்றப்படுது. ஓகேவா,
நம்ம 1986ல் ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது. 1980 டு 1986 பீரியடில் அது ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது. 119 items grouped into 20 points which was related to the improvement in the quality of life in rural ஏரியா. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் வந்து திரும்ப என்ன அப்படின்னா 1986க்கு அப்புறமா 2006ல் ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது. அதுக்கு வந்து டிபிபி வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 2006ன்னு சொல்லி கொண்டு வரப்படுது. கீப்பிங் இன் வியூ த சேலஞ்ச் ஆஃப் த 21st சென்ச்சுரி. 21st சென்ச்சுரியில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா தான் டிபிபி 2006 அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இங்கே ரெஃபரன்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம். ஸோ எக்கனாமிக் ரிஃபார்முடைய ப்ராசஸை ரெஃபர் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான். திஸ் வாஸ் இன் ஹார்மோனி வித் நேஷ்னல் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஆஃப் த யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ். யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் கவர்மெண்ட்னா யார் அப்படின்னு பார்த்தா பிஜேபி கவர்மெண்ட் இல்லையா. இல்லை என்டிஏ தான். அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி. இந்த யுனைடெட் இந்த ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் வந்து காங்கிரஸ். ஓகேவா. ஸோ யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் அவங்களுக்குள்ள வந்து ஹார்மோனியம் ஒரு நல்ல உடன்படிக்கையோடு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டிபிபி வந்து 2006 அதாவது 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது திரும்பி. இது வந்து யார் காங்கிரஸ் கொண்டு வராங்க. ஆமாம், அப்பவும் அது காங்கிரஸ் தான் இல்லையா. ஆமாம், அது ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது 2006ல். திஸ் வாஸ் அ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் விச் ஹேட் ஏ டைரக்ட் அட்டாக் அப்ரோச் ஆன் ரூரல் பாவர்ட்டி. முதலாக வந்து ரூரல் பாவர்ட்டி இது பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னா இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் தான். இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் விச் ஹேட் ஏ டைரக்ட் attack approach on rural poverty. The forthcoming 5-year plan என்ன அப்படின்னா sixth plan அதாவது 1980 to 1985 launched with the slogan. என்ன ஸ்லோகனோடு இது வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து வந்து பிளானில் ஹரிபி வந்து ஹடோ அப்படிங்கக்கூடிய ஸ்லோகனில் என்ன பண்ணுது வெளிவருது. ஃபிஃப்த்து 5-year பிளான் அதான் அதில் சிக்ஸ்த்து பிளானில் என்னது பாவர்ட்டி எலவேஷன் பாவர்ட்டி வந்து எரடிகேஷன் அப்படி பேஸ் பண்ணி வருது. வாஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எதை பேஸ் பண்ணி இந்த நம்ம 1980 to 85 சிக்ஸ்த்து 5-year பிளானில் இந்த ஸ்லோகனை வந்து வச்சாங்க அப்படின்னா கரிபி வந்து ஹட்டோ அப்படிங்கக்கூடிய இதை வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா 20 பாயிண்ட் வந்து ப்ரோக்ராமுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன வச்சாங்க அப்படின்னா கரிபி வந்து ஹட்டோ அப்படிங்கிறது வச்சாங்க. ஓகேவா. ஹர்பி வந்து ஹட்டோ அப்படிங்கிறது 20 பாயிண்ட் வந்து ப்ரோக்ராம். ஓகேவா. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளானில் அந்த ஸ்லோகன் வந்து லான்ச் பண்ணாங்க. Over the year, the program has been implemented uninterrupted by all political parties which to power at the center. ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. எல்லாம் இந்த uninterrupted by all political parties which came to power at the center. Okay. Ministry of Statistics and Program Implementation அப்படிம்பாங்க. Ministry of Statistics and Program Implementation in mid 2015ல் Ministry of Statistics and Program Implementation அப்படிங்கிறது அந்த மினிஸ்ட்ரி வந்து which monitor the program in the report to the Prime Minister Office. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் என்ன அப்படின்னா மானிட்டர் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கொடுக்கும். எந்த மினிஸ்ட்ரி கொடுக்கும்? இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கக்கூடிய மினிஸ்ட்ரி மானிட்டர் த ப்ரோக்ராம் மானிட்டர் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. ஹேஸ் அட்வைஸ் டு ரேப் இட் அப் as it has outlived its utility, while the Prime Minister Office decided to restructure it on the recommendation of interministerial group. interministerial group இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க அதை ரெக்கமெண்டேஷன் எப்படி வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு which is presently working on it. It should be noted that the government has restructured the existing ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் எல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு வந்து 30 அண்டர் த ஆக்டிவ் வந்து பார்ட்டிசிபிகேஷன் ஆஃப் கவர்னிங் வந்து கவுன்சில் ஆஃப் நிதி ஆயோக்.
நிதி ஆயோக்குடைய கவர்னிங் கவுன்சில் ஓகே அதோடைய பார்ட்டிசிபிகேஷனால் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ஓகே 50 இருந்தது 30 என்ன பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே இது வந்து 2015 இதை பண்ண ஒரு விஷயம் ஓகேவா. அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் இஸ் த லாஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் பிளான் அண்ட் லேட்டஸ்ட் டு ஹாவ் பீன் லான்ச்டு. The scheme was launched on 23rd of December 1993. என்ன அப்படின்றது the member of parliament local area development scheme அப்படிங்கிறது is the last of the சென்ட்ரல் பிளானில் லாஸ்ட் போடப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 23rd of December 1993 லான்ச் பண்ணாங்க. with only 5 lakh given to each prime minister மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஒவ்வொரு எம்பிஸ்க்கும் 5 lakh ரூபி இந்த 1993 லான்ச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டருக்கும் என்ன பிரைம் மினிஸ்டர் நாட் இந்த எம்பி அதாவது மெம்பர் ஆஃப் ஓகே ஒவ்வொரு என்ன அப்படின்னா எம்பி இருப்பாங்களே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்களுக்கும் 5 lakh ரூபி கொடுப்பாங்க. ஓகே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு 5 lakh ரூபி கொடுப்பாங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் டு 1 crore 1994 to 1995 ஓகே 5 லட்சத்துலேருந்து 1 கோடியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க. when the member of parliament did made a demand to increase a sum to okay 5 crore in 1997 to 1998. அதை வந்து 5 கோடியாக நீங்கள் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்களும் என்ன பண்ணாங்க டிமாண்ட் வச்சாங்க. ஓகே ஃபைனலி த கவர்மெண்ட் என்ஹான்ஸ்ட் இட் டு ஓகே 2 crores. ஓகே லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 2 கோடி ரூபாயில் 1998 to 1999 இது பண்ணப்படுது. ஒவ்வொரு வந்து எம்பிக்கும் என்ன பண்ணுவாங்களாம் அந்த 2 கோடி அதை கொடுத்து அது வந்து 2011 5 crore ஓகே 5 கோடியாக வந்து என்ன பண்ணப்படு ரைஸ் பண்ணப்பட்டுச்சு. while announcing the new guidelines for the scheme. இந்த ஸ்கீமுக்குன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நியூ கைட்லைன்ஸ் இது பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு அந்த நம்ம கொடுப்பாங்க இல்லையா அந்த காசு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு அலகேட் பண்ணுவாங்க இப்படி கொடுப்பாங்க. ஒவ்வொரு எம்பி வந்து கொடுப்பாங்க. அவங்க எந்த ஏரியாவில் இது பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவுக்கு நன்மை செய்யணும் அப்படி. இதை பேசிக்கலி இந்த இயர்லி 1990 தட் மேட் ஏ நீங்கள் டிமாண்ட் ஃப்ரம் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் டிமாண்ட் வருது. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்க்கு டிமாண்ட் வருது. ஓகே கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன் ஃபார் சச் ஏ ஸ்கீம் ஸோ தட் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் குட் டைரக்ட்லி ரீச் த மாசஸ் via their representative. Okay, demand from the MPs cutting across party line for such a scheme so that fruits of development would directly reach masses via their representative. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வழியாகவே என்ன அப்படின்னா மக்களுக்கு என்ன அப்படின்னா நேரடியாக போய் என்ன பண்ணப்படுது நன்மைகள் செய்யப்படுது. அந்த எந்த கான்ஸ்டிடுவன்சிலேருந்து அந்த எம்பி வந்திருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் இல்லையா அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே உள்ள ஏரியாவில் மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்யணுமோ அதை செய்வாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. This government of the time decided to go in for such a scheme and MPLADS arrived. Under this scheme, the member of parliament recommend some work. சில ஒர்க் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. Okay, to the concerned district magistrate. The scheme is governed by a set of guidelines which have been comprehensively revised and issued in November 2005. Its performance have improved due to proactive policy initiative, focused monitoring and review. In recent years, many criticisms of the scheme came to the public notice, which concern either misappropriation of the fund and non-use of the fund. என்ன அப்படின்னா இப்போ மோஸ்ட்ல நிறைய பிரச்சனைகள் வருது. என்ன அப்படின்னா அந்த ஃபண்டை ஒழுங்காக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெஷலி ஃப்ரம் த பேக்வேர்ட் ஸ்டேட். ஓகேவா பின்தங்கிய மாநிலத்தில் அந்த ஃபண்டை ஒழுங்காக யூஸ் பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இது வந்து வருது பிரச்சனை. த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் அட் த PRI லெவல் அதாவது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூட் லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் have been demanding scrubbing of the scheme and as it infringes the idea of decentralized planning. டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங்க்கு இதாக இருக்குது.
அதனால் அதை வந்து என்ன பண்ண இந்த ஸ்கீமை வந்து இந்த ஸ்க்ரப்பிங் ஆஃப் த நுகு ஸ்கீம் மீறல் டீசென்ட்ரலைஸ் பிளானிங்க்கு இன்ஃப்ளூயன்சஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு என்னது அந்த பஞ்சாயத்து லெவலில் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, இன் இட்ஸ் பிளேஸ் தே வாண்டட் த டிமாண்ட் டு பி கிவன் டு த லோக்கல் பாடிஸ். இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக லோக்கல் பாடிஸ்க்கு டைரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார் த சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஸ்பெசிஃபை பை த வந்து MPLADSக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட இது லோக்கல் பாடிஸ். இதில் பார்க்கலாம் 86 for the development works the MP, the lower house, upper house, okay, may select any one or more district from their constituency. ஏதாச்சும் தன்னோட தொகுதியிலேருந்து 1-2 வந்து மாவட்டங்களை வந்து எடுத்து என்ன அப்படின்னா அதை டெவலப் பண்ணுவாங்க. The nominated MPs may select any 1 or 2 district from their constituency. ஓகே, அதான் 21 point வந்து மெமரண்டம் ஹேண்ட் ஓவர் ஆல் இந்தியா பஞ்சாயத் Adhyakshas met 2002 New Delhi to the President and Central Government of the time. இந்த இருக்கு இல்லையா, இவங்க இந்த லோக்கல் பாடிஸ்க்கு இது பண்ணாங்க சொன்னாங்க இல்லையா, அதுக்கு வி மே ஸ்பெசிஃபிக்கலி வந்து கோட் த 21 point மெமரண்டம் ஹேண்ட் ஓவர் பை ஆல் இந்தியா பஞ்சாயத் மீட் வந்து 21 point வந்து மெமரண்டம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, மீட் 2002 பிரசிடென்ட் கிட்டேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேயும். என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ மெம்பர் ஆஃப் வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குறத இப்போ லோக்கல் பாடிஸில் உள்ளவங்களுக்கு இது பண்ணோம் அப்படிங்கிறது ஆல் இந்தியா பஞ்சாயத் மீட்லாம் வச்சு இது பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே, மே 2000 வந்து 14 நமக்கு MO மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே இந்த இருக்குல்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க என்ன இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா இஷ்யூ த வந்து கைட்லைன்ஸ் ஃபார் த ஸ்கீம். இந்த ஸ்கீம்குள்ளே கைடன்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க 2014. ஓகே, இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது clearly and understandable to all concerned. The fine points of the guidelines அதில் முக்கியமான பாயிண்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. It provides not only the list of prohibited items under the scheme but also that of permissible items. Okay, prohibited items மட்டும் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ண, not only the list of prohibited items, permissible items இதில் இது பண்ணியிருக்காங்க. In order to encourage trust and society to work for the betterment of tribal people and ceiling of 50 lakh stipulated for building assets by trust and society in area occupied by வந்து tribal, அதாவது பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டெவலப்மெண்ட் காண்டி 50 lakh எனக்கு கரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா செலவழிக்கணும் அப்படிங்கிறது. இட் ஹேஸ் பீன் வந்து என்ஹான்ஸ் டு, அது வந்து 75 lakh என்னது என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரைபல் அவங்களுக்கு. ஓகே, ஃபாதர் டு ப்ரமோட் த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஹாவ் ஆல்சோ பீன் மேட் எலிஜிபிள் அண்டர் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம்குள்ளே என்னது அவங்களும் எலிஜிபிள் தான், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. abandoned or suspended member of parliament local area development work to be completed by the state. ஓகே, அந்த கைவிடப்பட்ட சஸ்பெண்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் ஸ்டேட்ஸே வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும், அந்தந்த மாநிலங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? நேச்சுரல் அண்ட் மேன்மேட் calamities can also be allocated funds under it. ஓகே, இயற்கையாகவும் வந்து செயற்கையாகவும் வந்து வரக்கூடிய அந்த கேலமிட்டிஸ்க்கெலாம் ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது இந்த இதில் இருந்து. அண்ட் நவ் the fund can be allocated by the member of parliament outside of constituency
ஸ்டேட்ஸ் அண்ட் வந்து யூனியன் டெரிட்டரி டூ. இப்போ வந்து ஃபண்ட் அலகேட் பண்ணுறது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த அவங்களோட கான்ஸ்டியூன்சியில் ஸ்டேட்டில் யூனியன் டெரிட்டரின்னு மட்டும் இல்லாமல் அவுட் சைடில் என்னது பண்ணலாம், ஓகே ஃபண்டு வந்து அலகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இட் கேன் வந்து கன்வர்ஜ் வித் அதர் வந்து அப்ரூவ்ட் சென்ட்ரல், மற்ற சென்ட்ரல் கூட என்ன ஆகிருக்கு அப்படின்னா கன்வர்ஜ் ஆகிருக்கு. அதாச்சும் மகாத்மா காந்திஜி நேஷ்னல் ரூரல் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருக்கும் இல்லையா, அது கூட என்ன அப்படின்னா கன்வர்ஜ் ஆகி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் கூட இதை வந்து கன்வர்ஜ் பண்ண முடியும், ஓகேவா அப்படிங்கிறது. த ஃபண்ட் ஃப்ரம் வந்து லோக்கல் பாடி கேன் பி பூல்டு வித் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். லோக்கல் பாடியிலேருந்து வரும் இல்லையா, அவங்களோட ஃபண்டையும் இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது. பப்ளிக் அண்ட் கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன் இஸ் மேட் பெர்மிசிபிள் இன் த ஸ்கீம். ஓகே மக்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வழியாக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பண்ணலாம். The 1 MP நோக்கு 1 ஐடியா, ஓகே ஒரு MP 1 ஐடியா அண்ட் ஆனுவல் காம்படிஷன் ஃபார் பெஸ்ட் நோக்கு வந்து இனோவேஷன் இன் சால்விங் லோக்கல் ப்ராப்ளம். ஓகேவா உள்ளுக்குள்ளே நோக்கு வந்து நடக்கூடிய அந்த லோக்கல் ப்ராப்ளமாக தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு MP நோக்கு வந்து 1 ஐடியா அப்படிங்கக்கூடிய ஆண்டுதோறும் ஓகே ஆனுவல் காம்படிஷன் நோக்கு வந்து நடக்குது. A proper mechanism for its implementation and auditing has also been put in place. ப்ராப்பரான மெக்கானிசம் ஓகே அதை ஆடிட்டிங் பண்ணக்கூடிய இது ஓகேவா அதெல்லாம் இது பண்ணுறாங்க. has been put in place to provide MPs a greater choice under the scheme. The list of indicative and illustrative self-of project has been expanded, touching the field of infrastructure development, drinking water, education, road, health, sanitation and natural calamity. The scheme has been given more dynamism and flexibility. நிறைய இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா ஆமாம் இல்லைன்னா எம்பி மட்டும் இல்லாமல் லோக்கல் பாடிஸையும் வந்து அலோவ் பண்ணுறாங்க, மக்களையும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஃபண்ட் அலகேட் பண்ணுறது அதே மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது வந்து நல்ல விஷயந்தான் இல்லையா. அதனால் இது ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் வந்து டைனமிசம் ஓகே மாறக்கூடியதாகவும் வந்து இருக்குது. ஓகே ரைட். இதில் வந்து எம்பிக்குன்னு சொல்லிட்டு வர அந்த இதை வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு பர்டிகுலர் ஏரியா அல்லது அவங்க தொகுதியிலேருந்து ஒரு மாவட்டத்துலேயோ மாவட்டத்தை எடுத்து அங்கே என்னென்ன வளர்ச்சி தேவையோ என்னென்ன இல்லையோ அதை வந்து நல்லா டெவலப் பண்ணும், ஓகேவா எம்பி டெவலப் பண்ணும். அதான் இந்த ஸ்கீம் இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது 2014 என்ன பண்ணியிருக்காங்க ரிவைஸ் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. மல்டி லெவல் வந்து பிளானிங்னு இருக்குது. மல்டி லெவல் பிளானிங் அப்படிங்கிறது ஓகே 1 2 3 4 5 வந்து ஸ்ட்ரான்ஸ்டாலாம் வந்து மல்டி லெவல் பிளானிங் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சென்ட்ரல் லெவலில் பிளான் போடுறது, ஓகே ஸ்டேட் லெவலில் வந்து பிளானிங், ஓகே டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளானிங், பிளாக் லெவல் பிளானிங், லோக்கல் லெவல் வந்து பிளானிங். அதான் இந்த பிளானிங்கோட இது. 1980s தான் இந்தியா வாஸ் ஏ கண்ட்ரி ஆஃப் மல்டி லெவல் வந்து பிளானிங் வித் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டாட்டா ஆஃப் பிளானிங் அஸ் வெல். என்ன அப்படின்னா 1980s தான் இதெல்லாம் இது வருது. ஃபஸ்ட் பார்ப்போம் மல்டி லெவல் பிளானிங். இட் வாஸ் பை த லேட் 1950 and 1960 ஓகே அந்த டைமில் த ஸ்டேட் டிமாண்டட் த ரைட் டு பிளான் அட் த ஸ்டேட் லெவல். இங்கே ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க டிமாண்ட் வைக்கிறாங்க, ஓகே ஸ்டேட்க்கு தேவையான ஸ்டேட் லெவலில் வந்து பிளான் இது பண்ணணும் அப்படிங்கிற ரைட்ஸ் வைக்கிறாங்க வேணும் அப்படின்னு. பை த வந்து மிட் 1960 ஸ்டேட் வாஸ் கிவன் த பவர் டு பிளான் பை த சென்டர். ஸ்டேட்ஸ்க்கு வந்து 1960s ஓகே இந்த எல்லா பவரும் கொடுக்கப்படுது, ஓகேவா சென்டர்னால எல்லா பவரும் கொடுக்கப்படுது பிளான் இது பண்ணுறதுக்கு. அண்ட் அட்வைசிங் தம் தட் தே ஷுட் ப்ரமோட் பிளானிங் அட் த lower level of the administrative strata the strata 2, that is at the district level planning via the municipalities and corporation in the urban area and via the block level through the panchayat and tribal boards. Okay tribal boards panchayat level என்னது பிளாக் லெவலில் இது பண்ணுறாங்க அந்த பிளானிங் இதை இது கொடுத்துருக்காங்க. ஒரு 5 டைப்ஸ் வந்து இது இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் லெவல் பிளானிங். அட் திஸ் வந்து லெவல் 3 டைப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பிளான்ஸ். 3 டைப் ஆஃப் சென்ட்ரல் பிளான் இருக்குது. என்ன அப்படின்னா 5 year பிளான்ஸ், 2 point ப்ரோக்ராம்
மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் வந்து பார்லிமெண்ட், லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். அந்த 3 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் லெவல் வந்து பிளானிங். ஸ்டேட் லெவல் பிளானிங் அப்படின்னா 1960s ஸ்டேட்ஸ் வந்து வேர் பிளானிங் at the state level with their respective planning bodies. அந்தந்த மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து, அதாவது தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு நோக்கு வந்து ஸ்டேட் நோக்கு வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிளானிங் போர்டுன்னு ஆரம்பித்து அவங்கவுங்களுக்குள்ள தேவையை அவங்களே பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. த ஸ்டேட் நோக்கு பிளானிங் போர்ட் வித் த ரெஸ்பெக்டிவ் நோக்கு வந்து சிஎம்ஸ் பீயிங் தேயர் டிஃபேக்டோ சேர்மன். ரெஸ்பெக்டிவ் நோக்கு வந்து சிஎம் தான் அதோடைய டிஃபேக்டோ சேர்மனாக இருப்பாங்க. த பிளான்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வேர் ஃபார் எனக்கு டேர்ம் ஆஃப் 5 years. ஓகே, அவங்களுடைய டேர்ம் வந்து 5 years and parallel to the consent 5-year plan of the center. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் லெவல் நோக்கு வந்து பிளானிங். டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளானிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த பிளான்ஸ் ஆஃப் த ஸ்டேட் நோக்கு 5 years இருக்கும். த parallel to the நோக்கு கன்சென்ட் 5-year plans of the center. ஓகே ஓகே அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் லெவல் நோக்கு பிளான். த டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஓகே, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமும் என்ன பண்ணலாம், ஹேவிங் தேர் ஓன் நோக்கு பிளான் வித் தேர் ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் நோக்கு வந்து பிளானிங் போர்டு. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் போர்டு மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள இதுக்கு பிளான் இது பண்ணலாம். with the respective district நோக்கு magistrate being the de facto நோக்கு வந்து chairman. இந்த district planning போர்டுக்கு யார் வந்து chairman அப்படின்னு பார்த்தா district நோக்கு magistrate தான் அவங்களுடைய chairman. ஸ்டேட்டுக்கு நம்ம யார் chairman பார்த்தோம், அந்தந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்டேட் நோக்கு வந்து லெவல் பிளானிங் போர்டுக்கு என்னது ஹெட், டிஃபேக்டோ நோக்கு வந்து சேர்மன். அதுவே டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் போர்டுக்கு யார் அப்படின்னு பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் நோக்கு மேஜிஸ்ட்ரேட் தான் டிஃபேக்டோ நோக்கு சேர்மனாக இருக்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் நோக்கு இந்த பிளான்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை யார். டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளான்ஸ் வந்து எது மூலமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது மூலமாக அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ் கார்பரேஷன் இந்த அர்பன் ஏரியாவில் முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது மூலமாக அண்ட் பஞ்சாயத் நோக்கு வையாத நோக்கு வந்து பிளாக்ஸ் இந்த ரூரல் ஏரியா. பஞ்சாயத்தில் நோக்கு பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல, அது மூலமாக block level no planning. As a part of the district level planning, the block level planning was developed which had the district planning board as their nodal body. Okay, nodal body district planning board இருப்பாங்க இல்லையா, அந்த போர்டுக்கு கீழே தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த block level planning அதெல்லாம் வந்து வரும். which had the district planning board as their nodal body. Below the block, below the blocks, India developed the planning at the local level. பிளாக்குக்கு கீழே லோக்கல் லெவல் பிளானிங் என்னது இருக்குது. இப்படி நம்மளோட இது வந்து பிளானிங் இது வந்து 5 தான் வந்து மல்டி லெவல் பிளானிங் எப்படின்னு பிரியுது. லோக்கல் லெவல் வந்து பிளானிங் பை த இயர்லி வந்து and after the implementation of 74 the constitution amendment, they have become a district planning committee. ஓகே, என்ன அப்படின்னா 89க்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் போர்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் போர்டு வந்து அந்த 74th வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமாட்டு அது டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியாக என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா. பை த early 1980s the plans were being implemented at the local level via the block and had the district planning board as the nodal agency. Due to social economic differentiation among the population, நிறைய என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோசியல் எக்கனாமிக் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஓகே, பாப்புலேஷனுக்குள்ள லோக்கல் லெவல் பிளானிங் இன் இந்தியா டெவலப்டு வித் 3 வேரியன்ட். லோக்கல் லெவல் பிளானிங் அப்படிங்கிறது 3 வகையாக பிரிக்கப்படுது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லேஜ் லெவல் பிளானிங், ஹில் ஏரியா பிளானிங், ட்ரைபல் ஏரியா பிளானிங் சொல்லி 3ஆக பிரிக்கப்படுது. பேசிக்கலி MLP was started to promote அதாவது மல்டி லெவல் பிளானிங் அப்படிங்கிறது எதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங் இன் த கண்ட்ரி. ஓகேவா, எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடாது, யூனியன் இதாக இருக்கக்கூடாது, டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மல்டி லெவல் பிளானிங் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இட் வாஸ் த இந்தியன் வெர்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் பிளானிங் which ultimately sought to guide the people's participation in the process of planning, but it failed to do so due to many reasons. இது என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் தான் ஆயிடுச்சு இந்த மல்டி லெவல் பிளானிங். த ரீசன் ஹேஸ் பீன் டிஸ்கஸ்ட் பிலோ. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
It could not promote the people participation in the formation of various plan. பீப்புளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இல்லை, அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. The basic the idea of the multi-level planning model was that once the local level plans are hand over to the block will make their plan, and once the block hand over their plan to the district level plan will be formed later. ஓகேவா, என்ன அப்படின்னா லோக்கல் லெவல் பிளான் வந்து பிளாக்குக்கு போகுது, பிளாக்கில் உள்ளவங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க, அங்கே உள்ளது இங்கே டிஸ்ட்ரிக்க்கு போகுது, டிஸ்ட்ரிக்ட் உள்ளதான் லாஸ்ட் என்னது டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளான் தான் லாஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதான் similarly the state plan, and finally a 5-year plan if the center will formulate one. By doing so, finally the state plans, and finally the 5-year plan if the center will formulate one. By doing so, every idea of planning will have the representation of everybody in the country. Sorry, everybody in the country at the time of plan formation. A special kind of plan empathy would have developed out of this process. ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பிளான் அப்படிங்கக்கூடிய இது வந்து பிளான் எம்பத்தி அப்படிங்கிறது உருவாயிருது. ஓகே, ஒருத்தங்க கீழே ஒருத்தங்க அப்படி போயிட்டு இருக்க முடிச்சல் பிளான் லெவல் இதாகிடுது, பீப்புளோட பார்ட்டிசிபிகேஷன் இல்லை, அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. எவ்ரி ஸ்டாண்டம் மேட் தேர் ஓன் பிளான் லேக்கிங் த எம்பத்தி ஃபேக்டர். அதில் வந்து எம்பத்தி அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, எல்லா லெவல் பிளானிங்லேயும் only the central plans were implemented as the state lacked the required level of finance to support the plans. என்ன அப்படின்னா சென்ட்ரல் பிளான்ஸ் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா ஸ்டேட்ஸில் உள்ளதுக்கு வந்து போதுமான அளவுக்கு ஃபினான்ஸ், ஓகேவா, ஃபினான்ஸ் சப்போர்ட் வந்து அந்த பிளானுக்கு கொடுக்கப்படல, அதனால் அவ்வளோவா இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் சிரமம் ஏற்படுது. சென்ட்ரல் பிளான்ஸ் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. They ultimately had to be satisfied by implementing the central plans which failed to include the state's empathy. அதுலேயும் வந்து ஸ்டேட்ஸ்குள்ளே இதை வந்து என்ன பண்ணப்படல, இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. ஓகேவா, ஓகே, போதுமான அளவுக்கு. அதனால என்ன அப்படின்னா மல்டி லெவல் பிளானிங் அப்படிங்கிறது ஃபெயிலியரில் இருக்குது. As the local bodies in India did not have any constitutional mandate, they did play the complementary role to the state planning process. ஸ்டேட் பிளானிங் ப்ராசஸில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ரோல் தான் என்ன அப்படின்னா ப்ளே பண்ணுது நம்மளோட லோக்கல் பாடிஸ் அப்படிங்கிறது. கான்ஸ்டியூஷனுக்கு வந்து மேண்டேட், கட்டாயம் அப்படிங்கிறது வந்து ஆக்கப்படலை. ஓகே, லோக்கல் பாடிஸ்குள்ள இது வந்து பிளானுக்கு இந்த ஸ்டேட் பிளானிங் ப்ராசஸில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ரோல் தான் பண்ணுது. as they had no financial இண்டிபெண்டன்ஸும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் கிடையாது. their plans even if they were formulated remained only on paper. என்னதான் ஃபார்முலேட் பண்ணப்பட்டிருந்தாலும் பேப்பரில் மட்டும்தான் இருக்குமே தவிர அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறாங்களா அப்படின்னா இல்லை. MLP அதாச்சும் multi-level planning thus failed to include the people's participation in planning, greatly betraying the local aspiration. லோக்கல் ஆஸ்பிரேஷனுடைய இதை வந்து அவங்களுக்குள்ள மதிப்பு வந்து இருக்கிறது இல்லை, மக்களோட பங்கும் கம்மி, ஃபினான்ஸ் வந்து இது பண்ணுறதும் கம்மி. அதனால் மல்டி லெவல் பிளானிங் அப்படிங்கக்கூடிய சிஸ்டம், ஓகே, சென்ட்ரல் பிளானிங், ஸ்டேட் பிளானிங், அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட், பிளாக், லோக்கல், ஓகே, அப்படி சொல்லிட்டு வரக்கூடிய பிளானிங் அவ்வளோவா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வரல. ஓகே, இந்த ரீசன்னால தான் அப்படின்னு. பட் அட் த வெரி லீஸ்ட் த ஃபெயிலியர் ஆஃப் த மல்டி லெவல் பிளானிங் எனபிள் த கவர்மெண்ட் டு திங்க் எஃப்ரெஷ் இன் த டைரக்ஷன் ஆஃப் டீசென்ட்ரலைஸ்டு வே பிளானிங். ஓகே, இதை அந்த மல்டி லெவல் பிளானிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுனால தான் ஒரு புதுசாக ஒரு வழியை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் என்னது 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அது மூலமாக லோக்கல் பாடிஸ்க்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஓகே, நல்லா இது பண்ணோம் அப்படின்னா லீடிங் டு த எனாக்ட்மெண்ட் ஆஃப் a fresh in the direction of decentralized planning, leading to the enactment of two in the constitution amendment is 73rd and 74th. Okay, 73rd panchayat, 74th municipality. The way to decentralize the planning, எந்த வழியில் என்ன பண்ணலாம், பிளானிங்கை டீசென்ட்ரலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இது கொடுத்துருக்காங்க. The economic planning was basically an element of centralized kind of political system. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா எக்கனாமிக் பிளானிங் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டாக தான் இருக்குது. When India decided in favor of a planned economy, it was to face double challenges.
ரெண்டு சேலஞ்சஸை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு சேலஞ்ச் வாஸ் டு ரியலைஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பிளானிங் இன் எ டைம் பாண்ட் ஃப்ரேம். ஓகேவா, டைம் பாண்ட் இவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இவ்வளோ எனக்கு வந்து குறிக்கோள் வச்சு அந்த பிளானை எனக்கு வந்து இது பண்ணும். டு ரியலைஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளானிங் இன் எ டைம் பாயிண்ட் ஃப்ரேம். ஓகே, இப்போ 5 இயர்ஸ் அப்படின்னா அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே இது பண்ணும் அப்படிங்கக்கூடிய இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஓகே, அந்த இயர்க்குள்ளே எனக்கு வந்து முடிக்க முடியுமா, டார்கெட் பண்ணது இதாக இருக்குது, க்ரோத் ரேட் டார்கெட்டட் வேறையாக இருக்குது, ஆக்சுவலாக கிடைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் வேறையாக இருக்குது, அது ஒரு சேலஞ்ச். மேக்கிங் நமக்கு வந்து எக்கனாமிக் பிளானிங் எ சூட்டபிள் நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நமக்கு டெவலப்மெண்ட் இன் த டெமோக்ராட்டிக் நமக்கு வந்து செட்டப் to democratics and decentralize the process of planning itself, making the economic planning a suitable instrument of development in the democratic setup. To democratize and decentralize the process of planning itself. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் டெமோக்ராட்டிக்கான விஷயம், பீப்புளோட ஒப்பீனியன் இது பண்ணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து லேக் ஆகுது. இது ரெண்டும் என்ன அப்படின்னா சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. டபுள் சேலஞ்ச் இதான் ஃபேஸ் பண்ணுறாங்க. த கவர்மெண்ட் ட்ரை டு டீசென்ட்ரலைஸ் த பிளானிங் ப்ராசஸ் பை செட்டிங் த நேஷனல் டெவலப்மெண்ட் நுகர்ந்து கவுன்சில். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஓகே 6th நுகர்ந்து ஆகஸ்ட் 1952 நுகர்ந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டீசென்ட்ரலைஸ் இதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் ப்ரமோட்டிங் த நுகர்ந்து மல்டி லெவல் பிளானிங்கும் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ் பிளானிங்க்கு இது ரெண்டுத்தையும் தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் வந்து கவுன்சில் அண்ட் மல்டி லெவல் பிளானிங் இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு டீசென்ட்ரலைஸ் வந்து பிளானிங்கை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து பட் வித்தவுட் பீங் ஏபிள் டு அச்சீவ் த டிசர்ட் ரிசல்ட் அது அவ்வளோவா நல்ல ரிசல்ட்டை வந்து தரலை. பை த லேட் 1980s தான் இந்த இருக்கு இல்லையா 1991 வேர் ஓகே இதான் ஓகே ஜிபிஏ ராவோ கமிட்டி 1985, எல்எம் சிங்வி கமிட்டி 1986. இதெல்லாம் என்ன அந்த கமிட்டி நம்ம பஞ்சாயத்து ராஜ் கமிட்டி போட்டிருப்பாங்க இல்லையா அதான். ஜிவிகே கமிட்டி என்னது 1985ல். ஜிவிகே ராவோ கமிட்டி 1985, எல்எம் சிங்வி 1986, சக்காரியா கமிஷன் 1988. ஓகே, ராவோ 85, சிங்வி 86, சர்க்காரிய கமிஷன் 1988 ஆல் டிஸ்கஸ் த இன்டர் கனெக்ஷன். ஓகே, இதை பற்றின இதை தான் டிஸ்கஸ் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, 1980s என்ன நடக்கு அப்படின்னா அந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலும் சரி இந்த மல்டி லெவல் பிளானிங் சிஸ்டமும் சரி ஒழுங்கான ரிசல்ட்டை கொடுக்கல. டீசென்ட்ரலைஸ் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ்க்கு உடனே 1980sல டேரக்ட் லிங்க் வாஸ் எக்ஸ்டாப்ளிஷ். 1980ல் டேரக்ட் லிங்க் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க பிட்வீன் த டெவலப்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. ஓகே, அண்ட் இட் வாஸ் established that the above given challenges were basically complementary without solving the two challenges. The first challenge cannot be solved without solving the second complementary. Without solving the second challenge, the first challenge cannot be solved. என்ன அப்படின்னா செகண்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் அது சால்வ் ஆக தாண்டியும் ஃபஸ்ட்டு ஒன்றும் சால்வ் ஆகாது. ஏன்னா அது டைம் ஃப்ரேம் இது இல்லையா, அதான் சொல்லியிருப்பாங்க. Government failure in including the local aspiration in the process of plan development has been considered by many experts as the foremost reason behind the success of the regional political parties, which has lead to the government of the compromise, that is coalition government at the center and in the state via the hung parliament and hung assemblies respectively. அதாச்சு என்னது பீப்புளோட ஒப்பீனியன் கேட்காதான் இந்த இதுக்கு காரணம். ஓகேவா, டீசென்ட்ரலைஸ்டு அந்த இது இல்லாதது தான் எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கவர்மெண்டோட ஃபெயிலியர்ஸ்க்கு இதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ் தட் த அபோவ் கிவன் சேலஞ்சஸ் வர் பேசிக்கலி காம்ப்ளிமெண்ட்ரி without solving the second challenge. The first challenge cannot be solved. Okay, finally once the Panchayat Raj Institute were given the constitutional right, அதுக்கு ஒரே வழி என்ன பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷனை கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. த ஃபஸ்ட் டைம் இந்த பிளானிங் பீங் த கான்ஸ்டியூஷனல் எக்ஸசைஸ் அட் எனி லெவல் அட் த பஞ்சாயத் லெவலில் ஃபஸ்ட் டைம் இது கொண்டு வரப்படுது. தோ த பிளானிங் அட் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல் ஆர் ஸ்டில் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டி இட் ஹேஸ் பீன் கான்ஸ்டியூஷனல் அட் த லெவல் ஆஃப் லோக்கல் பாடிஸ். Kerala has shown some
path breaking good works via the local body planning. கேரளா தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் வந்து பாடி பிளானிங்கில் ஒரு குட் இதை வந்து கொண்டு வராங்க. இட் ஹாஸ் பிகம் ஏ கான்ஸ்டியூஷன் அட் த லெவல் ஆஃப் local bodies. Okay, but still there are many hurdles to be solved before the local bodies are really able to plan for their proper development. என்ன ஹர்டில்ஸ் தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸ்டெபிலிட்டி வந்து அவங்க ரீச் பண்ணலை, அது ஒரு காரணம். விச் டாக்ஸஸ் த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூட் கேன் இம்போஸ் ஆர் டில் நாட் கிளியர். டேக்ஸ் வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூட் வந்து டேக்ஸ் போடுறது அப்படிங்கிற இம்போஸ் பண்ணுறதுங்கிறதோ இப்போது இது வரைக்கும் கிளியராக வந்து இல்லை. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை ஸ்டேட் வந்து அசம்பிளி ஹேவ் பீன் procrastinating in delegating timely and needful powers to the பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன். காலதாமதம் அது ஒரு காரணம். ஸ்டேட் அசம்பிளி வந்து போதுமான வந்து பவரை வந்து பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூட்க்கு கொடுக்கல, அது ஒன்று. லோக்கல் லெவல் ஆஃப் லோ லெவல் ஆஃப் அவேர்னஸ் அமாங் த லோக்கல் பீப்புள். லோக்கல் பீப்புள் கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தா அதை பற்றின அவேர்னஸ், ரைட் டு ரெக்கார்டிங் தி ரைட் டு இன்ஃபார்மேஷன் அண்ட் ரைட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன், அதை பற்றின அவேர்னஸுக்கு போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை, அது ஒரு காரணம். தி யூஸ் ஆஃப் மணி அண்ட் மசில் பவர் இந்த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூட் எலெக்ஷன் இன் சம் ஸ்டேட். சில ஸ்டேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மணியும் மசில் பவர் தான் என்ன அப்படின்னா இதாக இருக்குது. ஓகேவா, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூட் வந்து எலெக்ஷனில் இதாக இருக்குது. ஓகேவா, பணம் அப்படிங்கிறது ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மிட் 2002 தே டுக் தட் டுக் பிளேஸ் அண்ட் ஆல் இந்தியா வந்து பஞ்சாயத்து 2002 நம்ம பார்த்தோம் இல்லையா. 2002 என்ன பண்ணப்படுது, ஆல் இந்தியா பஞ்சாயத் அத்தியாக்ஷன் 2002 நம்ம இதில் பார்த்தோம். ஆமாம், 2002 தான் என்ன பண்ணுறாங்க, ஆல் இந்தியா வந்து 2002 என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் இந்தியா வந்து பஞ்சாயத் அத்தியாக்ஷன் சாமலன் இன் நியூ டெல்லியில் நடக்குது. அட் த எண்ட் ஆஃப் த கான்ஃபரன்ஸ், இந்த கான்ஃபரன்ஸோட எண்டில் த பஞ்சாயத் வந்து அத்தியாக்ஷா ஹேண்ட் ஓவர் த 20 பாயிண்ட் வந்து மெமரண்டம். ஓகே, பார்த்தோம் இல்லையா 21 பாயிண்ட் மெமரண்டமை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்காங்க. விச் வந்து ஸ்பெசிஃபிக்கலி டீல் வித் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து அதை வந்து டீல் பண்ணுது. இன் ஜூலை 2002 while the then Prime Minister was addressing the annual meet of the District Rural Development Agency மீட்டிங்கில் அட்ரஸ் பண்ணுறாங்க. He announced that Panchayat Raj Institute will be given financial வந்து autonomy very soon. ஓகே, அப்போச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் இதை வந்து கொடுத்துருக்காங்க. 21 பாயிண்ட் வந்து மெமரண்டம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. உடனே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் அந்த ஆனுவல் மீட் ஓகே நடந்திருக்கு. அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் இந்த இன்ஸ்டியூஷனுக்கு என்ன கொடுக்கப்படும், ஃபினான்ஷியல் வந்து ஆட்டோனாமி கொடுக்கப்படும் சீக்கிரமாகவே அப்படின்னு இருக்காங்க. ஹி ஃபாதர் ஆடட் தட் ஒன்ஸ் தர் இஸ் எ பொலிட்டிக்கல் வந்து consensus the government might go in for further constitutional amendment. Unfortunately the same coalition அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் யார், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தான் பிஜேபி இல்லையா. ஆமாம், அன்ஃபார்ச்சுனேட்லி த சேம் coalition did not come to power in the forthcoming general எலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த இதில் சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, பட் த யூனிட்டட் the progressive alliance government அதாச்சு யூனியன் progressive alliance government காங்கிரஸ் கவர்மெண்ட் did not took serious did not look less serious on the issue of participatory development. By mid 2006 the planning commission wrote letter to every CM of each state that before the 11th plan comes it wants that all Panchayat Raj Institute are duly delegated their functional the power of planning from the concerned state. Otherwise the fund kept for local development would not flow to the state. This shows the seriousness of the central government.
அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் கமிஷன் வந்து எல்லா சிஎம்க்கும் லெட்டர் எழுதுகிறாங்க. ஓகேவா, இந்த யூபிஏ கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு சின்னதாக வந்து பார்க்கலாம். ஓகே, பார்ட்டிசிபேட்டிவ் டெவலப்மெண்ட் அந்த இஷ்யூ வந்து சீரியஸாக பார்த்து எல்லா சிஎம்க்கும் எழுதுகிறாங்க, லெட்டர் எழுதுகிறாங்க. 11th வந்து 11th பிளான் வந்து கமர்ஸ் ஆகக்கூடிய அந்த டைமில் டூலின் வந்து என்ன அப்படின்னா ப்ராப்பராக என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஓகேவா ஆஃப் பிளானிங் ஃப்ரம் கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு பிஆர்ஐ வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூட் வந்து கரெக்டாக இது பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து கெப்ட் ஃபார் லோக்கல் டெவலப்மெண்ட் குட் நாட் ஃப்ளோ டு த ஸ்டேட்ஸ். அதர்வைஸ் ஓகே ஒழுங்காக போகல அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டு வந்து என்னது ஸ்டேட்டுக்கு போகப்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபண்ட்ஸ் கெப்ட் ஃபார் லோக்கல் டெவலப்மெண்ட் குட் நாட் ஃப்ளோ டு த ஸ்டேட். தெர் வாஸ் சீரியஸ் வந்து ப்ராப்ளமாக ஆகுது. ஓகே, சென்ட்ரல் வந்து கவர்மெண்ட் இஸ் aimed at redrawing the வந்து contours of decentralized planning in the country. The new development திங்க் டேங்க் ஓகேவா இது பண்ணி திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க. நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தான் பிஜேபி இல்லையா? ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே மீன்வைல் சென்ட்ரல் கவர்மெண்ட் meanwhile the central government is aimed at redrawing the contour of decentralized planning at the center. The new the development தான் என்ன அப்படின்னா திங்க் டேங்க் நிதி ஆயோக் அப்படிங்கிறது வருது. has been completely orientation towards decentralized planning-ஆக இருக்குது. okay, integrated planning, bottom up approach. ஓகேவா, ஸோ bottom up approach to the extent the finalization of plans and required funds are consent, all shareholders will be able to have their say. The promoting of idea of Team India, which will be working on the common national agenda. ஓகே, நிதியோடைய இதே என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கக்கூடிய விஷயமா இதாகுது. அதான் கோஆப்ரேட்டிவ் ஓகே ஹேஸ் நோ டு ப்ரமோட் த ஐடியா ஆஃப் கோஆப்ரேட்டிவ் வந்து ஃபெடரலிசம் which in itself a highly decentralized style of promoting development planning. By early 2015, we saw a change in the central government's outlook towards the fund requirement by the state. The state now get 42% share in the full of the taxes of the central of the 14th Finance Commission. 14th Finance Commission la state க்கு எவ்வளோ ஷேர் கிடைக்குது? 42% கிடைக்குது. 2015 ஓகே, அதாச்சும் அந்த டைமில் 14 ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது 14th ஃபினான்ஸ் கமிஷனுடைய இதுதான் என்ன அப்படின்னா 42% ஸ்டேட்டுக்கு வந்து என்ன கொடுக்கணும், நீங்கள் டேக்ஸ் இதிலேருந்து சென்ட்ரல்லேருந்து இது கொடுக்கணும், அந்த ஃபண்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் லிபரல் வந்து ஃபண்டிங் loan plus வந்து grants from the center to implement the state plans. ஸ்டேட் பிளான்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு லிபரலாக என்ன பண்ணும், ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது. த ஸ்டேட்ஸ் ஆர் கெட்டிங் த லிபரல் வந்து ஃபண்டிங் ஃப்ரம் த சென்டர் டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்டேட் பிளான்ஸ். ஒன் ஆஃப் த எய்ம்ஸ் பிஹைண்ட் த இம்ப்ளிமெண்டிங் த proposed GST is to enhance the internal financial capacity of the state, as the new tax will increase the cross tax collection of the state. இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது த குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டெரக்ட் இதாச்சு இல்லையா, அதுவும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஸ்டேட்டுக்கான ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிச்சு. ஓகேவா, த ஸ்டேட் ஆர் நவ் ஃப்ரீ டு ஆப்ட் ஃபார் ஹையர் மார்க்கெட் பேரோவிங் வித்தவுட் பெர்மிஷன் ஃப்ரம் த சென்டர். இப்போ ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு இது இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தா ஹையர் மார்க்கெட் பேரோவிங். ஓகே, வாங்கிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம் சென்டரோட பெர்மிஷனே இல்லாமல். பட் சச் a move has to come from the center. Okay, Ujjwal Discom Assurance Yojana, launched in 2015 and 2016, is one of such approval of the central government, under which states are allowed to issue Udya bond up to 75% of the dues of the electricity distribution companies. ஓகேவா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உத்யா அப்படின்னா உஜ்வால் வந்து டிஸ்கம் அஷூரன்ஸ் யோஜனா. அந்த ஸ்கீம் வந்து 2015-2016
சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் என்ன பண்ணப்படுது, அப்ரூவல் பண்ணப்படுது. அண்டர் விச் ஸ்டேட்ஸ் ஆர் அலோட் டு இஷ்யூ உத்தியாய் பாண்ட் வந்து என்ன பண்ணப்படணும் அப்படின்னா ஸ்டேட் வந்து என்ன பண்ணலாம், இஷ்யூ பண்ணலாம். 75 வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் த டியூஸ் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் ஓகேவா ஆஃப் த ஸ்டேட். அதாவது பை மிட் 2016 இந்த டோட்டல் அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தானே வரும். அந்த யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்டில் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் நினைக்கிறேன் ஓகேவா. அதில் எனக்கு உத்தியாய் அப்படிங்கிற பாண்டு வந்து என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கக்கூடியது சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்படின்னா 75% ஆஃப் வந்து எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு ஆஃப் த ஸ்டேட். அப்படி மூலமாக என்ன அப்படின்னா the total discount depth in the country amounted to 4.3 lakh crore. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி என்ன அப்படின்னு பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட்டோட லெவலில் அந்த அவங்களோட ஃபினான்ஷியலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டீசென்ட்ரலைஸ்டு வந்து பிளானிங் இது பண்ணும். இந்த வே டு த டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங்க்கு இதெல்லாம் தான் வந்து வழின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் இது கொடுத்துருக்காங்க. ஓகே பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.